இது நத்திங் ஃபோன் 2A கடைசி ஒரு சில வாரம் இல்லை மாசமாக இதை பற்றி எக்கச்சக்கமான ஹைப் பார்த்துருப்பீங்க. ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை, இதுதான் எப்போவுமே நத்திங்கோட எம்ஓவாக இருந்திருக்கு. ப்ளஸ் ஹைப்னாலே தப்புன்னு சொல்ல முடியாது. கைஸ் என்ன கேட்டிங்கன்னா, நத்திங் ஃபோன்ஸ் யூஸ்வலாக ரொம்ப அட்ராக்டிவாக இருந்திருக்கு. அந்த யூனிக்கான பில்ட், பேக்கில் அந்த எல்இடி ஹார்ட்வேர் குட், கிரேட்னு சொல்ல முடியாது, பட் குட். ரொம்ப நல்லா க்ளீனான சாஃப்ட்வேர், பாக்ஸில் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இருக்காது. ஸோ ஓவரால் வேல்யூ ஸ்லைட்லி பிலோ ஆவரேஜ். ஸோ இங்கே நத்திங் ஃபோன் 2A அதே மாதிரி தான் லான்ச் பண்ணியிருக்காங்களா? ஸோ இந்த ஃபோனை பற்றி நல்லது கெட்டது என்ன? என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். இந்த நத்திங் ஃபோன் 2A என்னோட ப்ரைமரியாக இப்போ ஒரு வாரத்துக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் என்னோட கருத்துக்களை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். புது இன்ட்ரோக்கு போவோம். பில்ட் டிசைன் எப்போவுமே நத்திங்க்கு ஸ்ட்ரென்த்ஸாக இருந்திருக்கு. இங்கேயும் அதே மாதிரி டிசைன் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனை கையில் பிடிச்சி யூஸ் பண்ணல ஒரு பாக்ஸி ஃபீல் இருக்குது. என் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு அந்த ஃபீல் செட் ஆகாதுங்கிறது உங்களுக்கு தெரியும். பட் ஆனாலும் எதிர்பார்த்ததோடு இது கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா பெசல் ஸ்லிம்மாக இருக்குது, எட்ஜஸும் ஷார்ப்பாக இல்லை, கையில் கட்டார மாதிரி அந்த ஃபீல் இல்லை லாங் பீரியட்ஸ் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணல. பேக் டிப்பிக்கல் நத்திங், டிரான்ஸ்பரன்சி, பேட்டர்ன்ஸ், கிளிஃப் எல்இடிஸ், சொன்ன மாதிரி டிப்பிக்கலான நத்திங் டிசைன். ஸோ ஃபோன் 1 ஃபோன் 2ல் பார்த்தா அதே லுக் இங்கே இருக்குது. இங்கே என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் கட் ஆனதுனால மெட்டீரியல்ஸில் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. சைட்ஸ், பேக் ரெண்டுமே பிளாஸ்டிக். ஸோ ஸ்க்ராச்சஸ் பிக்கப் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஞாபகம் வச்சுக்கோங்க, பாக்ஸில் கேஸ் எதுவும் கிடையாது. ஸோ இந்த ஃபோனை வாங்குறதா இருந்தீங்கன்னா கேஸும் சேர்த்து வாங்க வேண்டியிருக்கும், அந்த ப்ரைஸும் ஆட் ஆகும். இப்போ இந்த கேமராஸை பாருங்களேன், நல்லாவே ப்ரொட்ரூட் ஆகுது. கேமரா பம்ப் ஹெவியாக இருந்தாலும் கேமரா சென்டர்டாக இருக்கிறதுனால கீழே வச்சு யூஸ் பண்ணையில் பெருசாக வாப்லிங் எதுவும் இல்லை. இங்கே இந்த சைட்ஸ் நல்லா மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. கைஸ் அஃப்கோர்ஸ் மெட்டல் கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். பட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாங்கன்னா நம்ம மற்ற ஃபோன்ஸில் பார்க்குற அந்த கிளாசி ஃபினிஷோட எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இப்போ பிளாஸ்டிக் யூஸ் பண்ணதோட ஒரு சைடு எஃபெக்ட், வெயிட் ரீசனபிளாக இருக்குது, 190 கிராம்ஸ். உள்ள 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. முதல் தடவையாக நத்திங் இந்த கெப்பாசிட்டி பேட்டரி ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த ஃபோனில் பேட்டரி லைஃப் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஹெவி யூஸில் கூட ஒரு நாள் ஈஸியாக நின்றுச்சு. ரெகுலர் மாட்ரேட் யூஸ்னு வரையில் நாள் முடியல 30-40% பேட்டரி பாக்கி இருந்துச்சு. இங்கே ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது, பாக்ஸில் ஒயர் சார்ஜரும் கிடையாது. பட் இந்த ஃபோன்லேயும் 45 வாட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க கிளைம் 0 to 100 1 மணி நேரத்துக்குள்ளே சார்ஜ் பண்ண முடியுங்கிறது. நத்திங் ஃபோன் 1ஓட இங்கே பேட்டரி லைஃப் இம்ப்ரூவ்டாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஸ்லைட்லி ஹையர் கெப்பாசிட்டி பேட்டரி மட்டும் இல்லை, உள்ள சிப்போட இம்ப்ரூவ்ட் எஃபிஷியன்சியும் கூட. முதல் தடவையாக நத்திங் மீடியாடெக்கோட சிப்பை யூஸ் பண்ணியிருக்காங்க. 4 nm Dimensity 7200 Pro மீடியாடெக்கோட சேர்ந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. டெவலப்னா பேசிக்காக ஏற்கனவே இருக்கிற ஒரு சிப்பை எடுத்து லைட்டாக டிங்கரிங் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். எனிவேஸ் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. 7200 Pro ஒரு நல்ல சாலிட் சிப் மாதிரி தான் தெரியுது. 128 இல்லை 256 GB ஸ்டோரேஜ், 8 இல்லை 12 GB ரேமோட பேராக இருக்குது. 8 GB வரைக்கும் வர்ச்சுவல் ரேம் அவைலபிளாக இருக்குது ரேம் பூஸ்டர் யூஸ் பண்ணல. இப்போ மார்க்கெட்டிங் வச்சு பார்க்கல ஃபோன் 2A ஃபோன் 1லேருந்து ஒரு அப்கிரேட் மாதிரி தெரியும். ஸ்பெக்ஸ்னு வரையில் நிறைய விதத்தில் அது உண்மை தான். இப்போ கிராஃபிக் பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோன் 2Aல ஒரு சப்ஸ்டான்ஷியல் பூஸ்ட் கிடைக்குது. ப்ளஸ் ரொம்பவே கூலாக ரன் ஆகுது, த்ராட்லிங் இஷ்யூஸ் எதுவுமே இல்லை. பட் இப்போ சிபியூன்னு வரையில் சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸ் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஸ்லைட்டான ஒரு பூஸ்ட் இருக்குது. பட் மல்டி கோர் ஸ்கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ரேம் ஸ்டோரேஜ் டெக்னாலஜியும் இங்கே டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக கொஞ்சம் காஸ்ட் கட்டிங் நடந்திருக்கு. ஸோ கைஸ் நம்ம டிஃப்ரெண்ட் செக்மெண்ட் ஃபோன்ஸை கம்பேர் பண்ணுறோம். ஸோ சீப்பான ஃபோனில் குவாலிட்டி கம்மியான பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. ஆனால் இது ஸ்பெக்ஷீட்டில் கூட எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் ஆகல. ஸோ இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். எனிவேஸ் இப்போ நம்ம திருப்பி பாசிட்டிவ்ஸ்க்கு வருவோம். சாஃப்ட்வேர். ஸோ இப்போ நத்திங் ஃபோன்ஸ் லுக்குன்னு வரையில் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். பல ஃபோன்ஸ் இருந்தாலும் டக்குன்னு நத்திங் பிராண்டோட ஃபோனுங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த பேக் டிசைனை வச்சு அது பண்ணுறதே பெரிய விஷயம். இங்கே ஆக்சுவலாக யூஐயில் கூட அதையே பண்ணியிருக்காங்க. இங்கே நல்ல விஷயம் என்னென்னா, இங்கே சிக்னேச்சர் லுக் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக ப்ளோட் எதுவும் பண்ணாமல் க்ளீனாக மினிமலாக மெயின்டைன் பண்ணி இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ப்ளோட் பற்றி பேசல, இந்த ஃபோனில் ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸ் எதுவுமே கிடையாது, அதுவும் ஒரு பாசிட்டிவ். சாஃப்ட்வேர் இங்கே நத்திங் OS 2.5 Android 14 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. பல விஷயங்களை ஸ்டாக்காக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மெயின் சேஞ்சஸ் ஃபான்ஸ், அனிமேஷன்ஸ், அந்த விட்ஜெட்ஸ், மல்டிபேஜ் விட்ஜெட்ஸ் பார்க்க நல்லா இருக்குது, கொஞ்சம் ஃபங்க்ஷனலாகவும் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த கிளிஃப் ஸ்டஃப். இங்கே பின்னாடி 3 LED செக்மெண்ட்ஸ் தான் இருக்குனாலும் நம்ம மற்ற நத்திங் ஃபோன்ஸில் பார்த்த பல விஷயங்களை இங்கே பண்ண முடியும். ஸோ கிளிஃப் கம்போசர் யூஸ் பண்ணி யூனிக்கான கிளிஃப் பேட்டர்ன்ஸ் பர் கான்டாக்ட் கால்ஸ் வரையில் ஸ்க்ரீனை பார்க்காம யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வேணால் செட் பண்ணலாம். வால்யூம் லெவல்ஸ் இண்டிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை டைமரா, இல்லை ஊபர் அரைவல் டைம் செக் பண்ணுறதுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே மோஸ்ட்டாக இங்கே இருக்குது. இதெல்லாம் வெறும் கிமிக் ஜிகினா தான் அப்படின்னு நினைக்கிறவங்களோட மைண்டை மாற்றுற அளவுக்கு இங்கே நத்திங் எதுவும் பண்ணல. அதே சமயத்தில் இந்த கிளிஃப் எல்இடிஸ் உண்மையிலேயே யூஸ்ஃபுல் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பட்ஜெட்டில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க.
இப்போ சாஃப்ட்வேர்னு பார்க்கையில் ஃபோன் 2A நல்லா ஃப்ளூயிடாக ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு மோஸ்ட்டாக. இங்கே நத்திங் 3 வருஷம் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் அப்டேட்ஸ், 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் பெருசாக லேக் ஸ்லோடவுன்ஸ் எதுவும் நான் நோட்டீஸ் பண்ணல. ஒரு இன்ஸ்டன்ஸில் பண்ணேன். அதை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி டக்குன்னு டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். இங்கே நத்திங் ஒரு 6.7 இன்ச் AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட். LTPO சப்போர்ட் கிடையாது. பட் சில இன்ஸ்டன்சஸில் உதாரணத்துக்கு வீடியோ பிளேபேக் ஆகையில் ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ட்ராப் ஆகும். HDR பீக் பிரைட்னஸ் 1300 நிட்ஸ்னு கிளைம் பண்ணுறாங்க. ரெகுலர் யூஸ் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கல, ஏறக்குறைய 800 நிட்ஸ் வரைக்கும் போச்சு மேனுவல் மோடில். ஆட்டோ மோடில் 1150 நிட்ஸ் வரைக்கும் போச்சு. அவங்க கிளைம் 1100 தான், ஸோ 50 நிட்ஸ் அதிகமாகவே போயிருக்கு. ஸோ இது நல்ல தரமான டிஸ்பிளே மாதிரி தான் தெரியுது. ஸ்டெடியோ ஸ்பீக்கர் அவுட்புட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களே கேளுங்க. சரி, இப்போ கேமராஸ்க்கு வருவோம். பின்னாடி டியூவல் கேம் செட்டப் கொடுத்துருக்காங்க. 2 50 மெகாபிக்சல் ஷூட்டர்ஸ். பிரைமரி சாம்சங்கோட GN9 சென்சர். இது ஒரு f1.88 லென்ஸோட பேராக இருக்குது, ஆப்டிக்கல் ஸ்டேபிளைசேஷனோட. நத்திங் ஃபோன் 1ல் எடுத்த இமேஜஸோட சைட் பை சைட் கம்பேர் பண்ணி பார்க்கல முதல் விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறது கலர் ப்ராசஸிங் வித்தியாசமாக இருக்குது. ஃபோன் 2Aல இன்னும் கொஞ்சம் பஞ்ச், இன்னும் கொஞ்சம் சேச்சுரேஷன் இருக்குது இமேஜஸில். டீட்டெயில் லெவல்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. லோலைட் ஷாட்ஸை கம்பேர் பண்ணல இந்த டிஃப்ரென்ஸ் இன்னும் நோட்டிசபிளாக இருக்குது. ஃபோன் 2A கன்சிஸ்டண்ட்டாக பிரைட்டர் இமேஜஸ் ஷூட் பண்ணுது. நாய்ஸ் எதுவும் பெருசாக எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணாமல். இப்போ இந்த ஷேடோ பாருங்களேன். ஃபோன் 2Aல அப்படியே நைட்டை டே ஆக்குற மாதிரிலாம் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. பட் டெஃபினட்டாக டீட்டெயில் லெவல்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. செகண்டரி திருப்பியும் ஒரு சாம்சங் சென்சர் JN1 f2.2 அல்ட்ரா வைட் லென்ஸோட பேராக இருக்குது. 114 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ. இங்கே நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்லேயே டிஃப்ரென்ஸ் இன்னும் ஈஸியாக நோட்டீஸ் பண்ண முடியும். இந்த ஷாட் எடுத்துக்கோங்களேன். இங்கே அந்த ஷேடோஸில் டீட்டெயில்ஸ் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் கார் டோரை பாருங்கள். ஃபோன் 1ல் ஹைலைட்ஸ் டோட்டலாக ப்ளோ அவுட் ஆகிருக்கு. ஃபோன் 2Aல அந்த டோரில் உள்ள டீட்டெயில் இன்னும் ஈஸியாக விசிபிளாக இருக்குது. இப்போ வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா 4K 30 வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். ஃபுட்டேஜ் நல்லா தான் இருந்துச்சு, நீங்கள் வேறு எதுவுமே ஷூட் பண்ணாத வரைக்கும். ஸோ நான் ஒரு கால் பேசிகிட்டு இருக்கையில் எடுத்த கிளிப் இது. எவ்வளோ ஃப்ரேம் ஸ்கிப் ஆகுதுங்கிறது நோட்டீஸ் பண்ண முடியுது பார்த்தீங்களா. இது சிப் லிமிடேஷன் மாதிரி தெரியல, வெறும் சாஃப்ட்வேரில் பக்ஸ் இருக்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இப்போ மல்டி டாஸ்கிங்னு வரையில் உதாரணத்துக்கு ஒரு யூடியூப் வீடியோ ப்ளே பண்ணிட்டு இருக்கல, வேறு ஏதாவது பண்ணனாலோ இல்லை மல்டி விண்டோ யூஸ் பண்ணி 2 ஆப்ஸ் ஒரே நேரத்தில் ரன் பண்ணனாலோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நான் ஸ்லோ டவுன் எதுவுமே நோட்டீஸ் பண்ணல. ஃபோன் 2A இன்னமும் ஸ்டேபிளாக தான் இருந்துச்சு, ஸ்மூத்தாக இருந்துச்சு. இந்த வீடியோ ரெக்கார்டிங் இஷ்யூ ஒரு சாஃப்ட்வேர் பக் மாதிரி தெரியுது. அப்டேட்ஸில் ஃபிக்ஸ் பண்ண முடியணும். நத்திங் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். செல்ஃபீஸ்னு வரையில் 1080p 60 வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். நம்ம நத்திங் ஃபோன் 2ல் பார்த்தா அதே 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா தான். ஸோ ஸ்டில்ஸ் இன்னும் டீசெண்டாக இருக்குது. டீட்டெயில்ட் அக்யூரேட்டான ஸ்கின் டோன்ஸோட பெருசாக அந்த ஸ்கின் ஸ்மூத்னிங் அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இல்லாமல். ஸோ கைஸ், ஃபோன் 2A பல விதத்தில் ஃபோன் 1க்கு ஒரு சக்ஸஸர் மாதிரி இருக்குது. நம்மளுக்கு ஃபோன் 1ல் பிடிச்ச நிறைய விஷயங்கள் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அந்த க்ளீன் ஆண்ட்ராய்டு இன்டர்ஃபேஸ், 3 வருஷம் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்டேட்ஸ், 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்சஸ், யூனிக்கான டிசைன், IP54 ரேட்டிங், சில ஏரியாஸில் ஆக்சுவலாக இம்ப்ரூவ் கூட பண்ணியிருக்காங்க. GPU, கேமராஸ், பேட்டரி லைஃப் இதெல்லாம். எஸ், வேறு சில ஏரியாவில் கார்னர்ஸ் கட் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. ரொம்ப ஆப்வியஸானது பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கிறது. LED ஜோன்ஸ் ரெடியூஸ் ஆகிருக்கு. மல்டிகோர் பர்ஃபார்மன்ஸ், RAM ஸ்டோரேஜ் டெக்னாலஜி, வயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது. ஆனால் 24,000 ரூபா ஆஸ்கிங் ப்ரைஸ்னு வரையில் ஓவரால் ஃபோன் 2A சாலிடான ஒரு ஆஃபரிங் மாதிரி தான் தெரியுது. எஸ், இந்த ஃபோனுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்குது. பட் டெய்லி யூஸ்க்கு இந்த செக்மெண்ட்டில் ஒரு ஃபோன் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா க்ளீன் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த யூனிக்கான லுக், இதெல்லாமே நத்திங் ஃபோன் 2Aக்கு மேஜர் பாசிட்டிவ்ஸ். ஸோ இதுதான் என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முடிஞ்சால் அந்த வீடியோவுக்கு ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ண முடிஞ்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸ், காமெண்ட்ஸ் எல்லாமே அல்காரிதம் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ அதிகமான இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கையில் அதிகமான பேருக்கு வீடியோஸை சஜஸ்ட் பண்ணும். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட் ஏதாவது பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பை பாய்.